வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க. 132 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 132க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் பை பண்ணலாம். 131 ஸ்டாப் லாஸ் வச்சு ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் நேற்று வச்சுருந்தோம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், ட்ரேடிங்கில் எதுவும் செய்ய வேணாம். தெளிவான ஒரு டைரக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனோன்னு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் பலன் கொடுக்காம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழேயும் வரல, 130லே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 132 உடைச்சிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் பலன் கொடுக்கல. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் 132க்கு பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் எல்லாம் ஒன்று, முன்னாடி நாள் க்ளோசிங்கோட ஈக்குவலாக இருக்கிறது. இது மறுபடியும் ஒரு குழப்பமான இடத்துல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. 132க்குன்னு விட்டு கொஞ்சம் நல்ல மேலேயோ கீழே க்ளோஸ் ஆகியிருந்தால் ஒரு தெளிவான முடிவை நம்மளால் எடுத்திருக்க முடியும். ஆனால் திருப்பியும் காப்பர் மார்க்கெட் அதோட டைரக்ஷன் தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கு. என்ன செய்யலான்னா, நம்ம இந்த மாதிரி இடத்துல ஒரு சில ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். முதலாவதாக மார்க்கெட் கீழே வந்தாலும் மேலே போயிட்டுருக்கு. அதனால் முதல் மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம பையிங்க்கு கொடுக்கலாம். எது வரைக்கும் பை பண்ணலான்னா 330.6 அப்படின்ற இடம் வரைக்கும் நீங்கள் பை பண்ணி அதில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதுதான் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஜோன். அது வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் செய்யலாம். என்னென்னா, இந்த 330.60 விட்டு கீழே வர சமயத்தில் ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் செல் ரிவர்ஸ் பண்ணலாம். அந்த இடத்துல பையிங்லேருந்து செல்லுக்கு மாறலாம். மாறினா ஸ்டாப் லாஸ் 334. நீங்கள் செல் அடிச்சிட்டிங்கனாலே அடுத்த ஸ்டாப் லாஸ் 334 தான். ஸோ அதனால் இரண்டு பக்கமும் ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டமான இடத்துல சில சமயம் தான் நம்ம இரண்டு பக்கம் ட்ரேடிங்க்கு போகிறோம். முக்கால்வாசி நாள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாகவே பைனா பை செல்னா செல்லுன்னு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான இடத்துல 1-2 ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.